ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் இந்த பாட்டிலை எப்படி டிசைன் பண்ணி ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இதில் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக நான் பிளாக் கலரை எடுத்து ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதுக்கு மூடிக்கு மேலே எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணணும். ஏன்னா நான் எதுக்கு எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணுறதுனா, அதில் ஏற்கனவே கோல்டு கலரில் கலர் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அங்கங்கே கலர் போயிருந்ததுனால சில்வர் கலரில் இருக்குது. ஆனால் நான் ஃபுல்லுமே எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பாட்டில் ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு டெக்கரேஷன் பண்ணிடலாம். அதுக்கு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கேன். நல்லா ஒல்லியாக ஒரு நிப்பு மாதிரி இருக்க மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் இப்போ நம்ம அதை டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ரெட் கலர் எடுத்து இப்போ நான் அதுக்கு கிளாஸஸ் மாதிரி போட்டு விட்டுக்க போகிறேன். இப்போ இதுக்கு நான் கிளாஸஸ் மாதிரி போட்டு முடிக்க போகிறேன். இந்த சைடு கிளாஸ் மாதிரி போட்டுட்டேன். இப்போ மாட்டுக்கு அந்த ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அது பேர் என்னன்னு தெரியல. அதை நான் இப்போ வரையணும். அதுக்காகவும் நான் ரெட் கலர் தான் எடுத்திருந்தேன். அதேமாதிரி நான் ரெண்டு சைடுமே அதை போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ நான் ரெண்டு சைடுமே அதை போட்டுட்டேன். இப்போ கிளாஸ்க்குள்ளே ஒயிட் கலர் அடிக்கணும். அதுக்காக நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணேன். ஃபுல்லுமே ஒயிட் கலர் வச்சுக்கணும். நீங்கள் அதை அடிக்கும் பட்சத்தில் பார்த்து கவனமாக அடிங்க. அந்த கிளாஸுக்கு வெளியே போய்ட்டு அது மாறி இருக்கும். நான் அங்கங்கே வெளியே வச்சுட்டேன். அது எனக்கு மட்டும் அந்த கிளாஸுக்கு வெளியவே போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் கையிலையுமே பாதி அடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் அந்த கண்ணுக்கு நடுவில் பிளாக் கலரில் அதே ப்ரஷ் வச்சு ஒரே ஒரு டாட் மட்டும் வைக்க போகிறேன் ரெண்டு கண்ணுக்கும். இப்போ இதே மாதிரி ரெட் கலரை வச்சு நம்ம வாய் வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரியே வாயும் வரைஞ்சிட்டேன். அதுக்குள்ளேயுமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும் பட்சத்தில் எனக்கு கீழே போயிட்டே இருந்துச்சு. அதனால் வாய் ரொம்பவே பெருசாக வரைஞ்சிட்டேன். நான் இப்போ இந்த கிராஃப்டை முடிச்சிட்டேன். இது லாஸ்ட்டாக பார்க்க இப்படி தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு இதோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கிராஃப்ட் நிறைய வர்றதுக்கு என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.